வாங்க வாங்க வாங்க. வாட் a சர்ப்ரைஸ். உள்ள வாங்க. உங்க அப்பா இருக்காரா? கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்ப என்கிட்ட பேச வரல. ஓகே, அப்பாட்ட பேசுறது உள்ள போய் பேசலாமே. வாங்க. டாடி ஹாங்காங் கால் ஒன்று பேசிட்டு இருக்காரு, வந்துருவாரு. நீங்க உட்காருங்க. உங்க அப்பா ஏன் அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறாரு? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தலையிடுவார். அது சில சமயம் தலைவலியில் வந்து முடியும். அவர் தலையெழுத்து பாவம். நான் வெளியே போயிட்டு இருக்கேன், வரேங்க. என்னையா பிரேமி, தம்பி சுந்தரமூர்த்தி எப்படி இருக்கான்? அப்பா நல்ல காலம், எல்லாம் புழைச்சதெல்லாம் முருகல் அருள் தான். சொல்லு, தம்பி புள்ளாண்டா எப்படி இருக்கான்? நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமா இல்ல, நல்லா இல்ல. உன் தம்பி எப்படி இருக்கான் அதை சொல்லலாம் முதல்ல. யாரை கேட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டினீங்க? யாரை கேட்கணும்? நான் யாரையும் கேட்கறது இல்லை, உதவின்னு வந்துட்டான். எங்க குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்கு நீங்க யார் சார்? நீங்க யாரு? யாரா? உனக்கு மாமா, இன்னொரு வழியில பார்த்தா மாமனாரு. முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்கிறியே, வலது காலை எடுத்து வச்சு தானே உள்ள வந்த. மொழி அதெல்லாம் தெரியாத இந்த காலத்து பசங்களுக்கு. நீங்க ஏன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும்? இந்த மாதிரிலாம் ஆசை காட்டி அதுல மயங்கி போய் நான் உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க எதிர்பார்த்தா அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நீ முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசி எனக்கு பைத்தியக்காரன் பட்டம் கட்டினாலும் எனக்கு கோபம் வரப்போறதில்ல. ஒன்று தெரியுமா உனக்கு? என்ன கோபம் ஊட்டி என்னை யாருமே இந்த உலகத்தில் ஜெயிச்சதில்லை. சார், அன்பு கடன் படலாம், ஆனா பணக்கடன் படக்கூடாது. கடனா இருந்தா தானே புள்ள. பின்ன என்ன அன்பளிப்பா? என் கடமைன்னு வச்சுக்கோ. கடனை தவிர வேற ஏதாவது நான் நினைச்சு பார்க்க முடியல. என் குடும்ப பிரச்சனையை சமாளிக்க எனக்கு தெரியும் சார். யாரோட தெய்வம் தேவையில்லை. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கையேந்தினது கிடையாது, கையேந்தி நிற்கவும் மாட்டேன். இந்தாங்க சார், நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டின 50,000 ரூபாய். இந்த 50,000 உங்களுக்கு வேணா பிச்சை காசா இருக்கலாம். அதுக்காக நீங்க என்ன பிச்சைக்காரி ஆக்கிடாதீங்க. புடிங்க சார், புடிங்க. என்ன தங்கம் அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிற? என்னடா இது வரைக்கும் நம்ம புருஷனை பார்த்து யாருமே இப்படி பேசுனது கிடையாதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இல்லை இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் எப்படி பொறுமையா இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கா? இதை பாரியா பிரேமி, நீ என்னதான் கோபமா பேசினாலும் சரி, நான் உன்னை கோச்சிக்க போறதில்ல, என் மனசை மாத்திக்க போறதில்ல. நீ தான் என் மருமகள்ங்கிற முடிவிலிருந்து நான் மாற போறதில்லை. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய வீடாக வாங்கினேன், ஸ்விம்மிங் பூலோட. பார்த்தியா? தங்கம், ஆனால் ஒரு விஷயத்தில் பிரேமியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் தெரியுமா? அந்த தன்னம்பிக்கை, அந்த ரோஷம், யார் கையையும் எதுக்குமே எதிர்பார்க்காத அந்த பிடிவாத குணம், அந்த மன உறுதி. ஆனால் ஒன்று பிரேமி, இந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு பிச்சை காசாக இருக்கலாம்னு சொல்லிட்டியே, 10 பைசாவை கூட பிச்சை காசுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைம்மா. ஏன் தெரியுமா? அந்த 10 பைசாவை கூட சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். 10 வயசுல இருந்து பிரச்சனைகளோட மோதி பழக்கப்பட்டவமா நான். அப்படி பக்குவப்பட்டவன். இருக்கலாம் சார், நீங்க சம்பாரிச்ச பணம் ரொம்ப நோபலாவே இருக்கலாம், இருக்கட்டும். ஆனா என் தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவு நீங்க ஏத்துக்கணும். நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அம்மா குழந்தை பிரேமி, நீ ஏன் இப்படி கத்துற தெரியுமா? அது காரணம் இருக்கு. என் மேல உள்ள வெறுப்போ ஆத்திரமோ இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கிட்டு இருக்க. உன்னால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. அதான் உண்மையான காரணம். பேசாம
உன் கழுத்தை என் பிள்ளைகிட்ட நீட்டு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதா இல்லையா பார். திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். லைஃப்ல கல்யாணம் மட்டும்தான் பிரச்சனைங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஏன் தான் இப்படி தொல்லை கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியறது இல்ல. என் உறவுக்காரன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பூந்தீங்க. 2 லட்ச ரூபா கொடுக்க ட்ரை பண்ணீங்க. இந்த பிரீஃப் கேஸ் பழக்கூட எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளினீங்க. பரிசம் போடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. நானும் தமாஷா மறைமுகமாலாம் சொல்லி பார்த்துட்டேன். அப்படி என்ன சார் பிடிவாதம் உங்களுக்கு? என்ன உங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும்னு? என்ன சொல்றாங்க அவங்க? ஏதோ கோவப்பட்டு சொல்றாங்க. பிரேமி, நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. ஏதோ சொல்லிட்டு போறா விடு. என்ன சொல்றாங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தங்கம், நீ என்ன சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியணுமா? அதை இன்னொரு வாட்டி சொல்லு. தைரியமா சொல்லு. என்ன சொல்றாங்க சொல்லுங்க. பிரேமி, நீ தப்பா எடுத்துக்கூடாது. இல்ல சொல்லுங்க. என்ன சொல்றா தெரியுமா? ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுது? எகிரி எகிரி குதிக்குதே. நம்மள ரொம்ப சீப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காளே இந்த பொண்ணு. தூக்கி எறிஞ்சு பேசுறாளே, இது நியாயமா? இந்த ஊமை மாமியார்காரின்னு அவளுக்கு என்ன இழப்பமா போச்சா? நான் ஊமை சரி, என் புள்ள என்ன ஊமையா? அவனுக்கு என்ன குறைச்சல? அவன் ராஜா, சிங்கப்பூர்ல தமிழ் ராஜா. கல்யாணம் பண்ணிக்கலன்னா போகட்டும், அதுக்காக இங்க வந்து கட்பட் பண்ண வேண்டாம். இதுதான்மா அது சொல்லுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க சார். அவங்க உணர்வு எனக்கு புரியுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். எதுன்னு சொல்றது, யாருக்கிட்டன்னு சொல்றது? அதான் நீங்க ப்ரெஷர் பில்டப் பண்ணோன்னு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நான் கத்திட்டேன். ஐம் சாரி சார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் நேரம் இன்னும் வரல. என்னெல்லாம் சொல்ற? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணா உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகும்ல. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? ஏன் புள்ளன்னு இல்லை, யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க. இந்த குடும்பத்தை நட்டத்தில் விட்டுட்டு என்னால் அப்படி பண்ண முடியாது சார். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு தெரியுமா?
வீடே மூழ்கி போற அளவுக்கு எங்க சித்தி வாங்கின கடனை நான் இன்னமும் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவே இன்னும் முடிஞ்ச பாடில்ல. அதுக்கப்புறம் என்னோட முதல் தங்க உங்ககிட்ட சொன்னா என்ன தப்பு? ஏமன்ட்டியோ ஏமாந்து போய் வயத்துல சுமந்துக்கிட்டு இருக்கா. 4 மாசம் ஆகுது. குழந்தைய பெற்றுக்கிட்டு தனியா வாழ்ந்தே தீர்வேன்னு ஒரே தீர்மானமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். தங்கைகள் எல்லாருமே என்ன நம்பி இருக்காங்க. சுந்தரமூர்த்தி போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதுலேருந்து மீண்டு வந்து ஓரளவுக்கு பொறுப்பா இருக்கானே நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஒரு சின்ன ரேயா ஹோப் எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான். அவன் தான் நல்லா குணமாயிட்டு வரானம்மா. ஏதோ ஆண்டவன் அருளால தப்பிச்சுக்கிட்டானே. இல்ல சார், இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குன்னு பிளட் ரிப்போர்ட் சொல்லுது. முருகா முருகா முருகா. என்னலாம் இப்படி ஒரு சோதனை நம்ம குடும்பத்துக்கு? இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு வியாதியா? முருகா முருகா. டாக்டர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுல இருந்தே இடி விழுந்த மாதிரி இருக்கு எனக்கு. அம்மாடி பிரேமி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போடு. உங்களுக்கெல்லாம் 6 முருகன் தான், எனக்கு 7 முருகன். சிங்கப்பூர் முருகனையும் சேர்த்து அவன் நிச்சயமா கைவிட மாட்டா. பாருமா, நாங்க உனக்கு அப்பா அம்மாவா உறுதுணையா இருக்கோம். அவனுக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா எங்க குடும்பத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. நான் வரேன் சார். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. பிரேமி, பிரேமி, வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். பிரேமி வீட்ல இல்லையே? எப்படி கரெக்டா சொல்றீங்க? அவளோட ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் கேட்கலையே. ஒரு கையெழுத்து வேணும். ஒரு கையெழுத்து என்ன? 10 வேணாலும் போடுறேன். எங்க போடணும்? நிஜமாவே 10 கையெழுத்து போட வேண்டியிருக்கு. பக்கத்துக்கு ஒரு கையெழுத்து. நீங்க எங்கேயாவது மூலையில உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா போல்டா ஃபேஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, சுந்தரமூர்த்தி விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப வேதனையா இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. பாவம், அவனுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்குமே. இது என்ன கேள்வி? ஷாக்கிங்கா தான் இருந்தது. எதிர்பார்த்தா இதெல்லாம் நடக்குது. காஃபி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு கிளாஸ் வெள்ளம், பச்சை வெள்ளம் மதி. செண்பகா, ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாயேன். அப்பப்பப்பப்பா, என்ன அதிகாரம் பண்றதுல உங்க அம்மாக்கு தனி சந்தோஷம். நீ முதல்ல வாட்டர் கொண்டு போய் கொடு. 5 இட்லி 5 வடை டிஃபன் உள்ள போனதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம். நீ மட்டும் என்ன குறைச்சல்? அதே நம்பரை 5 இன்ஸ்டால்மெண்ட்டா திங்குற. சரி சரி, நீ கொண்டு போய் கொடு. நான்லாம் அங்க போய் நிக்க மாட்டேன். அந்த ஆடிட்டர் என்னையே முறைச்சு முறைச்சு பார்க்கும். ஆமா, 18 வயசு பருவ பொண்ணு. ஏய், உதைப்பேன். அம்மா உன்னதானே கொண்டு வர சொன்னா, நீ கொண்டு போய் கொடு. வாட்டர் கேட்டேனே. வரேன். இப்படி ஒரு சோதனை யாருக்கும் வர வேண்டாம். பிரேமிகிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணதை சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா நீங்க தயங்காம கேட்கலாம். தேங்க்யூ.
ஐ அட்மயர் தட் பாய்ஸ் வில் பவர். ஆமாம்மா, அவனுக்கு நிறையவே தைரியம் உண்டு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தவன் அதை சுத்தமாக விட்டுட்டு வெளியே வரணும்னா என்ன சும்மாவா? இந்த போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து குருவாயூரப்பன் கரையேற்றிட்டானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் இல்லையா? ஆனா குருவாயூரப்பனாலே காப்பாற்ற முடியாத வியாதியா வந்துடுச்சே, எய்ட்ஸ் வந்திருக்க. இன்னும் சாதாரணமா அது? இன்னும் கியூரே கண்டுபிடிக்கலையே அதுக்கு? என்ன வளர்றீங்க? சுந்தரமூர்த்திக்கு எய்ட்ஸா? என்ன சொல்றீங்க நீங்க? இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா? அம்மா காரி உங்களுக்கு தெரியாதா? மண்டன் மண்டன் என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. பிரேமி கூடவா தெரியாது? அவளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. மண்டன் மண்டன் நான் சொல்லிட்டேங்க அப்போ. அதான் கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருந்திருக்கா. உலோக மண்டன். என்ன சார் எப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? மன்னிச்சுக்கோங்க, உளறிட்டேன், நான் உளறிட்டேன் வழக்கம் போல். என்ன சத்தா, ஏன் ஆற? கார்த்தி, என்ன சுந்தரமூர்த்திக்கு 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 சொல்லி தொலை. எய்ட்ஸ் வியாதியாண்டா. என்ன வளர்ற? எய்ட்ஸ் உனக்கு யார் சொன்னது? அது ஆடிட்டர் விஸ்வல்ல, அவர் தான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. என் காதால கேட்டேன். நமக்கெல்லாம் தெரியாம மறைச்சிட்டாங்கடா. பூஜா, பூஜா, மாடிலியா இருக்க? பூஜா, பூஜா, என்ன? வா, இங்க வா. நான் அப்புறம் வரேன் மாமி. என்னது? ஐயோ, அப்பா, என்னத்த? என்ன சொல்லு? என்ன தடையும் சொல்றது? அங்க இருந்து இழுத்துட்டு வந்துட்டு என்னத்த சொல்றதா? என்ன அர்த்தம்? நம்ம சுந்தரமூர்த்திக்கு எய்ட்ஸ் வியாதியா? யார் சொன்னது? ஆடிட்டர் விஸ்வம் தான் சொன்னது. என்னடி, என்னாச்சு? ஏன் அழுவுற? நம்ம சுந்தரமூர்த்திக்கு எய்ட்ஸ் வியாதி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆடிட்டர் விஸ்வம் தான் சொன்னாரு. Nida